Hi students, I am Sanjeevan. இப்போ நம்ம பார்க்க போகிறது example 10.17 solve x square minus 3y square into dx plus 2xy dy equal to 0. இது வந்து கொஷின். இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணலாம். இது முதல்ல என்ன மெத்தடில் இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸோட பவர் 2 ஒய்யோட பவர் 2 இங்கே எக்ஸோட பவர் 1 ஒய்யோட பவர் 1 ஆட் பண்ணால் 2. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது இதோட பவர்ஸ் எல்லாமே 2ஆக இருக்குது. அதனால் இது கண்டிப்பாக ஹோமோஜெனிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். இதை இப்போ சால்வ் பண்ணலாம். டோட்டலாக 2 நம்பர் ஆஃப் டைப்ஸ் இருக்குது. இதில் என்ன டைப்பில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இந்த 2 ப்ராக்கெட்ஸும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா சென்டரில் நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது. செகண்ட் டேர்ம் வந்து ப்ராடக்டில் இருக்குது. அப்படின்னா இந்த டேர்ம் நம்ம நியூமரேட்டரில் வச்சுக்கணும். இந்த டேர்ம் வந்து டினாமினேட்டர் கொண்டு வரணும். ஸோ அப்போ என்ன செய்யலைன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இந்த டேர்ம் அனதர் சைடு கொண்டு வாங்க. மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் xy இன்ட்டு dyன்னு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் இந்த 2xy டிவைட் கொண்டு வாங்க. ஸோ dy பை dx மெத்தடில் இருந்ததுன்னா இது கண்டிப்பாக டைப் நம்பர் 1 தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபுட் y ஈக்குவல் டு vx அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து dy பை dx இருக்குது. எக்ஸை பேஸ் பண்ணி தான் பார்ஷியல் பண்ணணும். ஸோ அதனால் இங்கே எடுக்கிற கண்டிஷன்ஸும் நம்ம எக்ஸை பேஸ் பண்ணியே டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். இங்கே dy பை dx இருக்குது. அப்போ எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யலைன்னா y ஈக்குவல் டு vx எடுத்துருக்கோம் இல்லையா, இதுவும் நம்ம எக்ஸை பேஸ் பண்ணி டெரிவேட்டிவ் பண்ணலாம். dy பை dx ஈக்குவல் இதில் vx 2 வேரியபிள்ஸ் வந்து ப்ராடக்டில் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக uv மெத்தடை யூஸ் பண்ணி தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். விஏ கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1 ஆகிடும். எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். விஏ டெரிவேட்டிவ் பண்ணால் டிவி பை டிஎக்ஸ்னு வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நம்ம இந்த 2 வேல்யூஸும் இந்த கண்டிஷனுக்குள்ளே சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இதிலேருந்து ஒரு கண்டிஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வியோட வேல்யூஸ் வந்து y பை எக்ஸ்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூஸை இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். முதல்ல dy பை டிஎக்ஸோட பிளேஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு. இந்த பிளேஸ்க்கு மைனஸ் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு ஒய்யோட பிளேஸ்க்கு vx அப்ளை பண்ணால் இங்கேயும் ஸ்கொயர் பண்ணணும். v ஸ்கொயர் x ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை 2xy ஒய்யோட பிளேஸ்க்கு vx v ப்ளஸ் x இன்ட்டு dv பை dx. இதில் x ஸ்கொயர் காமனாக இருக்குது. நான் அவுட் சைடு கொண்டு வரேன். இன்சைடு 1 மைனஸ் 3v ஸ்கொயர் பை 2v x ஸ்கொயர் இருக்குது. x ஸ்கொயரை கேன்சலேஷன் பண்ணிடலாம். இந்த ப்ளஸ் v அனதர் சைடு மூவ் பண்ணலாம். x இன்ட்டு dv பை dx ஈக்குவல் மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் 3v ஸ்கொயர் பை 2v ப்ளஸ் v அனதர் சைடு வரும்போது மைனஸ் வியாக கன்வெர்ட் ஆகிடும். இதை திரும்ப நம்ம சால்வ் பண்ணணும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு. நான் மைனஸ் இன்சைடு ப்ராடக்ட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் மைனஸ் இன்சைடு ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் 1 ப்ளஸ் 3v ஸ்கொயர் பை 2v மைனஸ் v எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 3v ஸ்கொயர் இது ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் v ஸ்கொயர் பை 2v எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் இப்போ இதை சப்ராக்ஷன் பண்ணலாம். 3v ஸ்கொயரில் 2 டைம்ஸ் சப்ராக்ஷன் பண்ணால் 1 டைம்ஸ் தான் v ஸ்கொயர் இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது டிவைடட் பை 2v. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னா வேரியபிளை செப்பரேஷன் பண்ணலாம். இந்த சைடு ஃபுல்லாக v இருக்குது. லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். 2v by v square minus 1 into dv equal இந்த x by dx another side மூவ் பண்ணால் dx by x கிடைக்கும். வேரியபிளை செப்பரேஷன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இன்டகிரேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். டினாமினேட்டரை டெரிவேட்டிவ் பண்ணால் நியூமரேட்டரில் இருக்குது. v ஸ்கொயரை டெரிவேட்டிவ் பண்ணால் 2v. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணலாம். இன்டெக்ரல் f dash of x by f of x dx டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்குது பாருங்கள். அதனால் லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்போ இந்த பிளேஸ்க்கு log ஆஃப் டினாமினேட்டர் அதாவது v ஸ்கொயர் மைனஸ் 1 யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டினாமினேட்டர் டெரிவேட்டிவ் பண்ணால் நியூமரேட்டர், ஸோ log x மாடலஸ் போட்டுக்கோங்க ப்ளஸ் log c. இப்போ தேவைப்பட்டால் மாடலஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மாடலஸ் ரிமூவ் பண்ணாலும் அதே வேல்யூஸ் தான் கிடைக்கும். இது log ஆஃப் v ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. இது log xc. log போத் அண்ட் சைடு கேன்சலேஷன் பண்ணிவிடுங்க. இப்போ வியோட பிளேஸ்க்கு நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் வச்சுருக்கோமோ அதை அப்ளை பண்ணுங்கள். y பை எக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அப்போ y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு xc. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, நான் போத் அண்ட் சைடு எக்ஸ் ஸ்கொயரால் ப்ராடக்ட் பண்ணிடுறேன். எக்ஸ் ஸ்கொயரால் ப்ராடக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சலேஷன் ஆகிடும், y ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயரை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயரை ப்ராடக்ட் பண்ணால் எக்ஸ் பவர் க்யூப் சின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் வி கோ டு எக்ஸாம்பிள் 10.18. சால்வ் y ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு 0 அண்டு ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு 0. இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷனை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இது என்ன மெத்தட்னு பார்க்கலாம். வேரியபிள் செப்பரேஷனா இல்லை லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லை ஹோமோஜெனிக்கான்னு செக் பண்ணுங்கள். இதோட பவர்ஸ்லாம் ஈக்குவலாக வந்ததுன்னா ஹோமோஜெனிக். இந்த இடத்துல 1 இருக்குது. இதை ரூட் எடுத்தோம் அப்படின்னா இதோட பவரும் 1 வந்துடும். இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. அப்போ பவர்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஹோமோஜெனிக். இதை நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்கிற டேர்ம் வந்து y ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் அனதர் சைடு கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு டிஒய். இப்போ வந்து இதை நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாமா இல்லை செகண்ட் டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணலாமான்னு பாருங்கள். சென்டரில் ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த டேர்ம் வந்து நம்ம நியூமரேட்டரில் வச்சுக்கணும். இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ் மல்டிபிள் இருக்குது, அதை டிவைடு கொண்டு வந்துடுறது பெட்ரு. அப்போ இதை முதல்ல இந்த சைடு கொண்டு வாங்க. y ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டு வரும்போது டிவைட் ஆகுது. இந்த dx அனதர் சைடு கொண்டு போகிறேன். அப்போ dy பை dx. டைப் நம்பர் 1. ஃபஸ்ட்டு டைப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் சம் கண்டிஷன்ஸ் செலக்ட் பண்ணணும். ஃபோர்ட்டு y ஈக்குவல் டு vxன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. இதிலிருந்து vயோட வேல்யூஸ் கன்வெர்ட் பண்ணலாம் y பை எக்ஸ். இந்த இடத்துல dy பை dx இருக்கிறதுனால நாமளும் எக்ஸை பேஸ் பண்ணி தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போ dy பை dx. ரைட் சைடு 2 வேரியபிள் ப்ராடக்டில் இருந்தால் ப்ராடக்ட் ரூல் தான் யூஸ் பண்ணணும். அப்போ விஏ கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க, எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1, எக்ஸை கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க, விஏ டெரிவேட்டிவ் பண்ணால் டிவி பை டிஎக்ஸ். இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த கண்டிஷனுக்குள்ளே அப்ளை பண்ணுறேன். முதல்ல இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். டிஒய் பை டிஎக்ஸோட பிளேஸ்க்கு வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல். இந்த பிளேஸ்க்கு நம்ம சம் வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். ஒய்யோட பிளேஸ்க்கு இந்த விஎக்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். விஎக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப், இதில் போய்ட்டு எக்ஸோட பிளேஸ்க்கு எக்ஸ் தான், எக்ஸ் ஸ்கொயர். ஒய்யோட பிளேஸ்க்கு தான் நம்ம விஎக்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸ்கொயர் பண்ணும்போது வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ். வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். விஎக்ஸ் ப்ளஸ் இதில் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது, நான் அவுட் சைடு கொண்டு வரும்போது ரூட் எடுத்தால் எக்ஸ் கிடச்சிரும். இன்சைடு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் பை எக்ஸ் இருக்குது. அடுத்தது இதில் எக்ஸ் காமனாக இருக்குது, அவுட் சைடு கொண்டு வந்து கேன்சலேஷன் பண்ணுங்கள். இப்போ வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இதில் எக்ஸ் காமனாக அவுட் சைடு கொண்டு வரேன். இப்போ இன்சைடு வி ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்னு வரும். எக்ஸை கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளஸ் வி அனதர் சைடு மூவ் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் வி ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர். இந்த ப்ளஸ் வி அனதர் சைடு மூவ் பண்ணும்போது மைனஸ் வி. அப்போ கண்டிப்பாக இந்த வி கேன்சலேஷன் ஆகிடும். இப்போ ரிமைண்டர் என்ன வேல்யூஸ் இருக்குன்னா எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வேரியபிளை செப்பரேஷன் பண்ணலாம். வியை ஒன் சைடாகவும் எக்ஸ் அனதர் சைடாகவும் கொண்டு போகணும். அப்போ இந்த சைடு எக்ஸ்சேஞ்ச் பண்ண பின்னாடி நமக்கு கிடைக்கிற வேல்யூ டிவி பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர்னு கிடைக்குது. ரைட் ஹேண்ட் சைடு டிஎக்ஸ் பை எக்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். வேரியபிளை செப்பரேஷன் பண்ணிட்டோம்னா நாம் நெக்ஸ்ட்டு இன்டகிரேஷன் அப்ளை பண்ணணும். இன்டகிரேஷன் அப்ளை பண்ணால் இந்த கண்டிஷன் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஃபார்முலாஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். ஃபார்முலாஸ் இங்கே நோட் பண்ணுங்கள்.
இன்டெக்ரல் dx by root of a square plus x square டைப்பில் இருந்தால் இதோட ஃபார்முலா log of x plus root of x square plus a square நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஃபார்முலா எழுதுகிறோம். இப்போ நம்ம log of modulus of இந்த இடத்துல v இருக்கிறதுனால ஃபங்க்ஷன் v plus root of 1 plus v square அப்ளை பண்ணிக்கலாம் is equal integral dx by x ஓட integration formula log x plus 1 constant add பண்ணிக்கோங்க log c log of modulus remove பண்ணிடுங்க v plus root of 1 plus v square equal இதிலே modulus remove பண்ணிடலாம் log a plus log b மெத்தடில் இருந்தால் log ab multiplication எழுதலாம். இப்போ log a cancellation பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம v ஓட பிளேஸ்க்கு வேல்யூஸ் அப்ளை பண்ணணும் y by x நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ y by x ப்ளஸ் ரூட் ஆஃப் இதுலேயும் y by x அப்ளை பண்ணிங்கன்னா y ஸ்கொயர் பை x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் xcன்னு கிடைக்கும். இது கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுங்கள் y by x ப்ளஸ் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை x ஸ்கொயர் வரும். அந்த x ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா நமக்கு x தான் கிடைக்கும். ஈக்குவல் xc டினாமினேட்டரில் x இருக்கிறதுனால நான் போத் அண்ட் சைடு எக்ஸை ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் கேன்சலேஷன் ஆகிடும், இதுலேயும் கேன்சல் ஆகிடும். ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் சின்னு ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சி கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். கிவன் கண்டிஷனில் ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸோட பிளேஸ்க்கு 1 அப்ளை பண்ணும்போது ஒய்யோட பிளேஸ்க்கு 0. இந்த கண்டிஷனை இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஒய்யோட பிளேஸ்க்கு நம்ம 0 கொடுக்கலாம். 0 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸோட பிளேஸ்க்கு 1 கொடுத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1 0. இந்த இடத்துல எக்ஸோட பிளேஸ்க்கு 1 அப்ளை பண்ணால் 1 ஸ்கொயர் இன்ட்டு சி வந்து சி தான். இப்போ சியோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது எக்ஸாம்பிள் 10.19 பார்க்கலாம். Solve 2x plus 3y into dx plus y minus x into dy equal to 0. இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன டைப்ன்றதை நம்ம பார்க்கணும். இதோட பவரை செக் பண்ணுங்கள். எக்ஸோட பவர் 1, ஒய்யோட பவர் 1, ஒய்யோட பவர் 1, எக்ஸோட பவர் 1. பவர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஹோமோஜெனிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட் தான். இதை சால்வ் பண்ணணும். இது என்ன டைப்ன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. 2x plus 3y into dx. செகண்ட் டேர்மை மட்டும் அனதர் சைடு கொண்டு வாங்க. மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய். இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னா இதை நியூமரேட்டராகவும் இதை டினாமினேட்டராக வச்சுக்கோங்க. இதில் 2 டைப்லேயும் சால்வ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டைப்லேயும் சால்வ் பண்ண போகிறேன். அப்போ இதை நியூமரேட்டரில் வைக்கும்போது நமக்கு 2x ப்ளஸ் 3y இந்த வேல்யூஸை டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸு இங்கே dy இருக்குது. இந்த dx அனதர் சைடு கொண்டு வந்தீங்கன்னா dy by dx. அதாவது டைப் நம்பர் 1ல் இருக்குது. டைப் நம்பர் 1ஆக இருந்தால் ஃபுட் y ஈக்குவல் டு vxன்னு நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இதை நம்ம எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ டெரிவேட்டிவ் பண்ணும்போது நமக்கு dy by dx ஈக்குவல் இது ப்ராடக்ட் ரூலில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் வியை வச்சுக்கோங்க, எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1, எக்ஸை வச்சுக்கோங்க, வியை டெரிவேட்டிவ் பண்ணால் dv by dx. இந்த வேல்யூஸை நம்ம இந்த கண்டிஷனுக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் இந்த பிளேஸ்க்கு dy by dx ஓட பிளேஸ்க்கு v plus x into dv by dxன்னு அப்ளை பண்ணிக்கிட்டு இதில் போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். மைனஸ் ஆஃப் இதில் அப்ளை பண்ணுங்கள் 2x plus 3 into v ஓட பிளேஸ்க்கு vx, y ஓட பிளேஸ்க்கு vx அப்ளை பண்ணுறேன். டிவைடட் பை இந்த இடத்துல பாருங்கள் y இருக்குது, y ஓட பிளேஸ்க்கு நம்ம vx அப்ளை பண்ணலாம். மைனஸ் x இருக்கிறதுனால x அப்படி வச்சுக்கோங்க. v plus x into dv by dx equal இதில் x காமனாக இருக்குது, நான் அவுட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ இன்சைடு 2 plus 3 into v by இதில் x காமனாக இருக்குது, அவுட் சைடு கொண்டு வந்தோம்னா இன்சைடு v minus 1 கிடைக்கும். x கேன்சலேஷன் பண்ணிவிடுங்க. v plus x into dv by dx equal minus into 2 plus 3v by v minus 1. இப்போ v வந்து நம்ம அனதர் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ இந்த சைடில் என்ன இருக்குன்னா x into dv by dx இருக்குது. x into dv by dx
ஈக்குவல் மைனஸ் இன்சைடு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2 -3v by v minus 1 plus v another side கொண்டு வந்தால் -v x into dv by dx equal -2 -3v இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க minus v square plus v divided by v minus 1 x into dv by dx இதில் minus v square இருக்கு இதில் minus 3vல 1v subtraction பண்ணால் minus 2v இங்கே ஒரு minus 2 இருக்கு அதை அப்படி வச்சுக்கலாம் divided by v minus 1 x into dv by dx இதில் நம்ம மைனஸ் அவுட் சைடு கொண்டு வந்துடுவோம் அப்போ இன்சைடு என்ன வேல்யூஸ் இருக்குன்னா v ஸ்கொயர் இருக்குது இது 2v இதிலே மைனஸ் அவுட் சைடு கொண்டு வந்துட்டேன் 2 மட்டும் இருக்குது அந்த 2வை நான் 1 + 1ன்னு எடுத்துக்கிறேன் divided by v minus 1 x into dv by dx minus half இது வந்து a ஸ்கொயர் b 2ab plus b ஸ்கொயர் மெத்தடில் இருக்குது அப்போ v plus 1 the whole square மாற்றிக்கலாம் இந்த 3 டேர்மும் சேர்த்து லாஸ்ட்டாக ஒரு 1 இருக்குது divided by v minus 1 இப்போ வியை வந்து செப்பரேட் பண்ணுங்கள் இந்த வேல்யூஸ்லாம் ரைட் சைடு கொண்டு வாங்க லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க v minus 1 by v plus 1 the whole square plus 1 இங்கே மைனஸ் இருக்குது இந்த x by dx அனதர் சைடு கொண்டு வாங்க இந்த இடத்துல ஒரு dv இருக்குது dx by x வேரியபிள் செப்பரேஷன் பண்ணிட்டோம் அதனால் இன்டகிரேஷனும் அப்ளை பண்ணிட்டேன் இதை டைரெக்டாக சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள் இந்த பிளேஸ்க்கு நம்ம ஷூட்டபிளான ஒரு ஃபார்முலா செலக்ட் பண்ண போகிறேன் டினாமினேட்டரை டெரிவேட்டிவ் பண்ணால் நியூமரேட்டர் வரணும் இங்கே v plus 1 the whole square இருக்குது இதை டெரிவேட்டிவ் பண்ணும்போது 2 times of v plus 1 நியூமரேட்டரில் வரணும் v plus 1 இங்கே v மட்டும்தான் இருக்குது முதல்ல ப்ளஸ் 1 ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க இந்த பிளேஸில் வந்து v plus 1 the whole square இருக்குது டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் வரணும் நியூமரேட்டரில் 2 times of v plus 1 வரணும் பட் நியூமரேட்டரில் ஆல்ரெடி இருக்கிறது v minus 1 தான் இருக்குது v plus 1 வேணும்னா நம்ம ஒரு 1 ஆட் பண்ணி ஒரு 1 சப்ராக்ஷன் பண்ணிக்கணும் ஆல்ரெடி ஒரு 1 இருக்காங்க திரும்ப இன்னொரு 1 சப்ராக்ஷன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வருது பட் நமக்கு ஒரு 2 வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்பிளில் வரணும் அதனால் என்ன செய்கிறேன் அடுத்த ஸ்டெப்பில் ஒரு 2வை மல்டிபிள் பண்ணி ஒரு 2வை டிவைடும் பண்ணிட்டேன் இப்போ ரைட் சைடுக்கு வாங்க மைனஸ் இன்டகிரல் dx by xன்னு வச்சுக்கோங்க 1/2 இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் இப்போ இந்த 2 இன்ட்டு v plus 1 மட்டும் செப்பரேட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணால் -2 இந்த 2வை செப்பரேட் பண்ணிக்கோங்க அதோட அப்போ -2 -2 4 ஆகிடும் டினாமினேட்டர் செப்பரேட் பண்ணிக்கோ v plus 1 the whole square plus 1 v plus 1 the whole square plus 1 into dv minus integral dx by x டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் இப்போ நியூமரேட்டரில் இருக்குது இதுக்கு தனியாக ஃபார்முலா யூஸ் பண்ணணும் முதல்ல 2 ஃபார்முலாஸும் நான் சைடில் நோட் பண்ணுறேன் இன்டகிரல் f dash of x by f of x into dx f of x ஓட டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருந்தால் log of denominator இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா tan inverse of x அப்போ இந்த ஃபார்முலாஸ் நம்ம அப்ளை பண்ணணும் இப்போ என்ன நான் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன்னு பாருங்கள் 1/2 இன்ட்டு டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கிறதுனால log of denominator v plus 1 the whole square plus 1 இது அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது -4 இன்ட்டு dv by v plus 1 the whole square plus 1 இந்த ஃபார்முலா டைப்பில் இருக்க பாருங்கள் x square plus 1 டைப்பில் இருக்குது அப்போ tan inverse x ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்போ tan inverse ஆஃப் இங்கே எக்ஸோட பிளேஸ்க்கு v plus 1 இருக்குது ஈக்குவல் மைனஸ் இது டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டர் இதுக்கு log ஆஃப் டினாமினேட்டர் அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க log c இதில் 1/2 இருக்குது இந்த 1/2 அனதர் சைடு மூவ் பண்ணி மல்டிபிள் பண்ணிக்கிறேன் log of modulus of v plus 1 the whole square
ப்ளஸ் 1. இந்த மாடுலஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. மைனஸ் 4 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் v ப்ளஸ் 1. இந்த 1/2 நான் இந்த சைடு மல்டிபிள் பண்ணிட்டேன். அப்போ இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துலையும் 2 வரும். மைனஸ் 2 log x. இது 2 மல்டிபிள் பண்ணாலும் அதே தான், log cன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ இப்போ லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. log ஆஃப் v ப்ளஸ் 1 the whole square ப்ளஸ் 1. இந்த வேல்யூ லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆகும். இந்த லாக்கு முன்னாடி இருக்க 2 பவர் கொண்டு போயிடலாம். log x ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. மைனஸ் 4 tan இன்வர்ஸ் ஆஃப் v ப்ளஸ் 1 ஈக்குவல் டு log c. இது log a ப்ளஸ் log b மெத்தடில் இருக்கிறதுனால log ab மல்டிபிள் பண்ணிக்கோங்க. v ப்ளஸ் 1 the whole square ப்ளஸ் 1 இன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் v ப்ளஸ் 1 ஈக்குவல் டு log c. log cக்கு பதிலாக நம்ம கான்ஸ்டன்ட்டு கேன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்னா இந்த v ப்ளஸ் 1 the whole square ப்ளஸ் 1 எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வியோட பிளேஸ்க்கு வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். log ஆஃப் v ப்ளஸ் 1 the whole square நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது v ஸ்கொயர் 2v ப்ளஸ் 1 ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது, இந்த மாதிரி கிடைக்குது. 4 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் v ப்ளஸ் 1 ஈக்குவல் டு கேன்னு கிடைக்குது. நான் அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னா வியோட வேல்யூஸை இந்த y ஈக்குவல் டு vxலேருந்து கொண்டு வரேன். இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். log ஆஃப் வியோட பிளேஸ்க்கு y பை எக்ஸ் அப்ளை பண்ணால் y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு y பை எக்ஸு 1 ப்ளஸ் 1 வந்து 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் வியோட பிளேஸ்க்கு y பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு கேன்னு கிடைக்குது. இது சால்வ் பண்ணலாம் நம்ம. log ஆஃப் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்சைடு ப்ராடக்ட் பண்ணால் இந்த log எக்ஸ் ஸ்கொயர் கேன்சலேஷன் ஆகிடும், y ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்போ 2xy கிடைக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இன்சைடு ப்ராடக்ட் பண்ணால் 2x ஸ்கொயர் வரும். மைனஸ் 4 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா y ப்ளஸ் எக்ஸு பை எக்ஸ்னு வரும் ஈக்குவல் டு கே. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.